ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 3ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈபியோட கிங்கை காட்டுறாங்க. நம்ம அவங்களோட ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸை காலி பண்ணியாச்சு. அவங்களோட ஆர்மி அங்கே வரத்துக்குள்ள நம்ம இங்கே போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக அவங்கள ஜெயிச்சிடலாம். அவரோட கூட்டத்துக்கிட்ட சொல்றாரு, முதோடியில் நம்ம ஜெயிச்சிட்டோம், இதான் நமக்கான சரியான வாய்ப்பு. ஜோக்குள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்லி கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்டர்ல 2 நாட்டோட ஆர்மியும் குமிஞ்சிருது. 2 சைட்லயும் லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் பேட்டிலுக்கு ரெடியா இருக்காங்க. வார் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் அவர் ஆளுங்களை அனுப்பி வச்சிடுறாரு. 2 சைட்லயுமே பயங்கரமா அடிச்சுட்டு உழுகுறாங்க. ஈபி கிங்கோட கைதான் மேல இருக்கு. கமாண்டர்லாம் வித்த காட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்க்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவருக்கு லைட்டா டைவர்ட்டும் ஆகுது. நம்ம ஆளு எல்லாத்தையும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா அவரோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ண வானத்துல இருந்து மின்னலா வந்து அவங்க ஆளுங்களை பறக்க ஓடுது. ஈபி தான் லீடிங்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை சரியா கணிச்சிட்டு கிங்க கொல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். அவரோட குதிரையை கொண்டு வந்துடுறாங்க. ஒத்தைக்கு ஒத்த பார்த்துலான்னு சொல்லி அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்ப நீ தான் அவங்க கிங்கா? அவரு பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவோட வெப்பனையை தாண்டி அவர் பிளேட அவர் நெஞ்சிலே இறக்கிடுறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. எப்படான்னு சொல்லி அவர் ஒரு சைன் சாக்காக அவர் கழுத்தை சீவிடுறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு சம சாக்கா இருக்கு. கிங், உங்க பிளேடு நம்ம கிளானோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். அதுல இருந்து அவனால எப்படி தப்பிக்க முடியும்? ஸ்கை ஃபயரை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறான். அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி வானத்தையே வளைக்க ஆரம்பிச்சிடுறாரு. மேக கூட்டம் அந்த இடத்த சூழ ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் கிட்டையும் ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கையில இருந்த ஒரு கிறிஸ்டல் பிரைட் ஆகுது. அது கூட சேர்ந்து அவங்களும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா லைட் எரிஞ்சிட்டு இருக்க அவரோட ஒட்டுமொத்த பவர்ஸையும் மேல அனுப்பி வைக்கிறாரு. நம்ம லின்சோ கிட்ட இருந்த அந்த ஸ்டோன்ல இருந்தும் ஏதோ ஒரு பவர் அப்படியே மேல போயிடுது. அது அவங்க எதிரி மேல அவர் யூஸ் பண்றாரு. அங்கிருந்து 3/4 பேர் காலி ஆயிடுறானுங்க. கடைசியா அவங்க கிங்கையும் அவர் அட்டாக் பண்ணா மொத்த ஃபோர்ஸும் அவர் தலையில தான் இறங்குனுச்சு போல. அந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஆயிடுது. ஈபி கிங் சாமல் ஆயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. அந்த பவர்ஸை உடைச்சிட்டு அசால்ட்டா அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. என்னால இதை நம்பவே முடியல. ஸ்கை ஃபயர் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஜோ அழிஞ்சே தீரண்டான்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து காணாம போக நம்ம லின்சுவும் திரும்ப நார்மல் ஆயிடுறாங்க. வார ஒரு முடிவுக்கு வந்துருது. நம்ம ஹீரோ ஈபியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக கொஞ்சம் சோல்ஜர்ஸையும் ஒரு கமாண்டரையும் மட்டும் அங்கேயே விட்டுட்டு போறத சொல்றாரு. அதோட மிரர் ஆஃப் யூத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக அந்த விங்கடு கமாண்டர் கிங், அந்த பொண்ணு அவளா? அவகிட்ட ஸ்பெஷலா என்ன இருக்கு? மத்தவங்க மாதிரி அவளையும் டீல் பண்ணா போதும். அவங்க இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவர் தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. அவர் உடனே கண்ணாடியை கொண்டு வர சொல்லி அதை பார்க்கிறாரு. ஒருவேளை டிவைன் மிரரோட பவர்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல. ஆளுங்களோட ஆளுங்களா சேர்த்து நம்ம ஹீரோயினையும் வண்டியில ஏத்திடுறாங்க. அவங்க நாட்டை சேர்ந்த பொண்ணுங்க எல்லாரையும் கேபிட்டல் கூட்டு போய் ஸ்லேவ்ஸா மாத்த போறது அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்க. ஜெனரலுக்கு ரிப்போர்ட் வருது. அவங்களால இன்னமும் அவரோட அசிஸ்டண்ட கண்டுபிடிக்க முடியல. நம்ம லென்ஸு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு சோல்ஜர் பொறுக்கிதனம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வண்டியில இருந்து ஒரு பொண்ணை இழுத்து போட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. சுத்தி இருந்த எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அவங்கள திரும்ப உள்ள அனுப்பி வைக்க, நீ கூட நல்லா தான் இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் வேலையை காட்டுறான். ஆனா அவன் ஸ்வாட் எடுத்து அவனை ஒரே சுருகா சுருகிடுறாங்க. சுத்தி இருந்த எல்லாரும் உனக்கு என்ன துமுறன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாட் எடுக்க அவங்க கிட்ட இருந்த பேட்ச் அவங்க வெளியே எடுத்துடுறாங்க. இது மீறியும் எம்மல கை வைக்க போறீங்களா? அவனுங்க எல்லாரும் தயங்கிட்டு நின்றுட்டு இருக்க. ஜெனரல் அங்க வந்துடுறாரு. உங்க ஆளுங்க கைதிங்க கிட்ட அத்துமிடுறாங்கன்னு சொல்லி அவங்க போட்டு கொடுக்க அவரு கடுப்பாயிடுறாரு. நம்ம ஜோவோட மானத்தை வாங்கவே வந்திருக்கீங்களாடான்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் 30 சோக்கடி கொடுக்க சொல்ல, எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்திக்காக நம்ம சோல்ஜர்ஸை தண்டிக்க போறீங்களா? உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்தா நம்ம நாட்டோட மரியாதை எப்போ போயிருக்குன்னு சொல்லி செத்தவன் தலையை வெட்டி அவனை தொங்க விட சொல்லிடுறாரு. அவங்க கையில இருந்த பேட்சும் ஒரு கண்ணில் படுது. அவங்கள கூட்டு போய் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, உங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்குல்ல, அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, உங்க அசிஸ்டண்டோட பாடியை இன்னும் உங்களால கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியல. என்னால அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியும். எங்க ஊரை சேர்ந்த எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க, என்கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அவர் லைட்டா யோசிச்சுட்டு பதிலுக்கு என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்க, பெருசா எதுவும் இல்ல, கேபிட்டல் போன உடனே உங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்குள்ள என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க. மாஸ்டர் ஜி கிட்டயா? நான் வேணா உன்னை அங்க கூட்டு போறேன், ஆனா அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. அவங்க கேபிட்டலும் வந்துடுறாங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்த ஆளுங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போயிட்டு இருக்க அந்த ஜெனரல் ஓரமா நின்னு அதை பார்த்துட்டு இருக்காரு. அடிமைங்க எல்லாரையும் அவங்க கணக்கெடுத்துட்டு இருக்க அவர் உள்ள போய் பேலஸ்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வர சொன்னாங்க. அவங்க யார் வேணும்னு கேட்க அவர் நம்ம ஹீரோயினை கை காட்டுறாரு. அவங்கள ரெடி பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இப்ப திரும்ப வந்ததை அடுத்து அவரோட முதல் சபையை கூட்டிடுறாரு. எல்லா முக்கியமான அபிஷியல்ஸுமே அங்க இருக்காங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டை நான் ஒன்னு சேர்ப்பேன்னு சொன்னேன். இப்போ ஒரு வழியா அதை நான் செஞ்சு காட்டிட்டேன். அவங்க எல்லாரும் அவரை பாராட்டிட்டு இருக்க இப்ப ஆரம்பிக்க போறது ஒரு புது சாம்ராஜ்யம். அதுக்கு ஒரு செரிமனி அட்டன் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. ஆனா அங்கிருந்து சூப்பர்வைசர் ஜி கிங் என்ன கேட்டா இது நல்ல ஐடியா இல்லைன்னு தான் சொல்லுவா. பழங்காலத்துல நாட்டை பிரிச்சு மினிஸ்டர்ஸ்க்கு ஆளை கொடுக்கும் போதுதான் இந்த மாதிரி செரிமனி கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அப்ப இந்த ஃபங்க்ஷனை வேற மாதிரி நடத்தலாம், அதை எப்படி பண்ணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கிருந்து எல்லாரும் அதே மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லி அவரை வாழ்த்திட்டு இருக்க சபை கலைஞ்சதுக்கு அப்புறம் ஃபேனுங்கிற ஒருத்தான் தனியா போய் கிங்க மீட் பண்றான். நான் இல்லாதப்ப சூப்பர்வைசர் எப்படி நம்ம இடத்த பார்த்துக்கிட்டாரு, ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு கிங். அவரோட முடிவுகள் எல்லாமே சரியா இருந்துச்சு. கோர்ட்டு விஷயம் பிரச்சனை இல்ல, ஆனா அவர் யாரை கேட்டு ஆர்மியை பார்டருக்கு அனுப்புனாரு, அதையே நீ தடுக்கலன்னு சொல்லி அவரு கேட்க, கிங் நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா அவரு கேட்கவே இல்ல. நீங்க பவர்ஸ் வேற அவருக்கு கொடுத்திருந்ததுனால நான் அமைதியா இருக்க வேண்டியதாயிடுச்சு. சரி கிளம்புன்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே அந்த சூப்பர்வைசரோட இடத்த காட்டுறாங்க. ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து எல்லாரும் நட்சத்திரம் நிலா சூரியன்னு சொல்லி அது எல்லாத்தோட மூமெண்ட்டும் வச்சு காலத்தை கணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஜெனரல் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் அங்க கூட்டு வந்துடுறாரு. சூப்பர்வைசருக்கு காண்டாகுது, எப்படா பாடல நம்ம ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் தோத்தீங்கன்னு சொல்லி அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த நேரத்துல அவங்க பக்கத்துல தப்பான ஈக்குவேஷனை போட்டு அதை சால்வ் பண்ண முடியாம முழிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு அதுல இருந்து 10 டிகிரியை மைனஸ் பண்ணு சரியா வரும்னு அசால்ட்டா சொல்லி தராங்க. அவன் வாய பொழந்துடுறான். யார் மணி ஒரு செகண்ட் பார்த்ததுக்கே இவ்வளவு கஷ்டமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட, இவ்வளவு டேலண்ட் இருக்கிற நீ எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும், பேசாம சோல்ஜர் வேலையை விட்டுட்டு இங்க வந்து சேர்ந்துக்க. அவங்க 3 பேரும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. ஜெனரல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமான்னு சொல்ல, அவங்களும் என் பேரு லின்சு, நான் EBS சேர்ந்தவன்னு சொல்லி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. EBS சேர்ந்தவளா, ஒரு கைதியை இங்க கூட்டு வந்திருக்க. நம்ம ஹீரோயின் எனக்கு ஆஸ்ட்ரேலியாவை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னும், ஒரு சாதாரண ஸ்லேவா இருந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வரலாமா, ஆனா ஒன்னு இங்க செத்துக்கிட்டா ஏன் தலையில உருளும். அவங்களை இழுத்துட்டு போக சொல்ல, ஒரு நிமிஷம் மிரர் ஆஃப் யூத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க பையன் திரும்ப ராஜ்யத்துக்கு வரக்கூடாதுன்னு கிங் சொல்லியிருக்காரு. அந்த கமாண்டரோட அப்பதான் இவரு போல. உங்க பையனை திரும்ப கொண்டு வரணும்னா நீங்க உடனே இந்த மிரரை கண்டுபிடிச்சாகணும். சொல்றது கேளுங்க, என்னால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு அவரு கேட்க, நான் அதோட இடத்த ட்ரேஸ் பண்ணோன்னே உங்க பையனை அதை உங்ககிட்ட சொல்லுவாரு. லைட்டா யோசிச்சுட்டு, சரி நீங்க இருக்கலாம், ஆனா உனக்கு எந்த போஸ்டிங்கும் கிடையாது, சம்பளமும் கிடையாது, ஏதாவது தப்பு பண்ணினா நான் உன்னை மாட்டி விட்டுருவான். நம்ம ஜெனரல் கிட்டையும் போனா போதுன்னு சொல்லி யாராவது கேட்டா இவ்வளவு நான் தான் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஜெனரல் சொன்னதை செஞ்சுட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட டேன். எங்க ஆளுங்க ஹீரோஸை மதிப்பாங்க, உங்க அசிஸ்டன்ட் ஒரு உண்மையான ஹீரோ, ஒரு இடத்த சொல்லி அதனால அவர் பாடி அங்க இருக்கலாம்னு அவங்க சொல்ல, இப்ப அப்படியே விங்டு கிளான சேர்ந்த அந்த கமாண்டரை காட்டுறாங்க. அவங்க அவங்களோட கமாண்டர் போஸ்டிங்கை விட்டுட்டு கிங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா அவர்கிட்ட சொல்ல, அவரும் அதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. அவரும் ஒரு ராயல் டிகிரி அனுப்பி விட்டு அவங்களோட விசை நிறைவேற்றி வச்சிடுறாரு. அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, ஏன்னா ஒரு ஸ்பையா தான் அவங்க இந்த இடத்துக்குள்ளேயே வந்து இருந்திருப்பாங்க. விங்டு கிளான சேர்ந்த அவங்களோட பவர்ஸும் இப்ப ஃபுல்லா சீல் ஆயிருக்கு. 10 வருஷமா நான் எம்பரருக்காக வேலை பார்க்கிறேன், அவர் கூட நான் ரொம்ப க்ளோஸாவும் இருக்கேன். சொந்த கிளானை விட்டுட்டு அவர் கூட சேர்ந்துடலாமா இல்ல வந்த வேலையை முடிக்கலாமான்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் டீலாம் கொண்டு வந்து அந்த சூப்பர்வைசரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. உனக்கு கொடுத்த வேலையை முடிக்காம இங்க என்ன பண்ற, அது வந்து என் பவர்ஸ்லாம் சீல் ஆயிருக்கா, அதனால அந்த மிரரை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க மட்டும் ஏதாவது பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா முடியாதுன்னா சொல்லு, நான் கிங் கிட்ட சொல்லிடுறேன். இல்ல என்னால முடியும், அதுக்கான சில ரெஃபரன்ஸ் ஸ்டார் புக்னு சொல்லி அவங்க சில விஷயங்கள் கேட்கறாங்க. நாளைக்கு ஸ்டடி ரூமுக்கு வந்துருன்னு அவரு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு அபிஷியல் மாதிரியே கெட்ட போட்டுட்டு அவங்க இடத்துக்கு வராங்க. அந்த குண்டு பையன் குசியா போயிடுறான். அட நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்பை போட்டுட்டு இருக்க, அந்த சூப்பர்வைசர் இந்த வருஷத்துக்கான காலண்டர் ரெடி பண்ண நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்றாரு. ஆனா மாஸ்டர் இங்க வேலை பார்க்கணும்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆயிருக்கணும், அவ ஒன்னும் வேலை பார்க்க வரல, ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காருன்னு அவரு சொல்ல, ஆனா இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்குள்ள கால்
எடுத்து வைக்கணும்னா அவ ஒரு மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கணும். பிரச்சனை இல்ல, அவ மாஸ்டரோட இடத்துல என் பேரை போட்டு நம்ம ஹீரோயின் குசியா போய் அவருக்கு டைம் சொல்ல அவங்க ஃப்ரீயானதுக்கு அப்புறம் இந்த இடத்த சுத்தி காமிச்சு இங்க உள்ள ப்ரொசீஜர் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சூப்பர்வைசர் அவரை பார்க்க வந்திருக்கதா தகவல் வர அவரும் அவரை உள்ள அனுப்ப சொல்லிடுறாரு. கிங் ஈபி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க, ஆனா அவங்க எப்ப வேணாலும் புரட்சி பண்ணலாம். அதனால அவங்க வாட்டர் வேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாரையும் போட்டு தள்ளிடலான்னு அவர் சொல்ல, ஆனா நான் அவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்தலான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா கிங் இடம் மாத்துறதுல ரொம்ப பெரிய வேலை, அவங்களுக்கான செலவையும் நம்ம சேர்த்து செஞ்சோன்னா நம்ம நாட்டோட கஜனாவை காலி ஆயிடும். என் பையனால தனியால அதெல்லாம் டீல் பண்ண முடியுமாங்கிறதோ சந்தேகம் தான். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கு மேல அவராலையும் வாயை திறக்க முடியல. நம்ம ஹீரோயின் இப்ப ஏதோ ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி அங்க ஏதோ ஒண்ணு ஜொலிச்சிட்டு இருக்க. அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அவங்கள உள்ள இழுத்துறது. அவங்களும் பதறி போய் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு கிறிஸ்டல் திடீர்னு ஜொலிக்க ஆரம்பிக்க பயந்து போய் அதை அவங்க கீழே தூக்கி போட்டுடுறாங்க. ஏன் தூக்கி போட்ட, எனக்கு வலிக்குது. என்னடா கிறிஸ்டல் பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அது கிட்ட போக, நான் ஒன்னும் கிறிஸ்டல் இல்ல, நான் ஒரு ஆஸ்ட்ரேலியர். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ தப்பாய் நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டா. ஏன் நிறுத்திட்ட, ஒன்னும் அடிச்சு விடுன்னு சொல்லி அவங்க அதை பார்த்துட்டு இருக்க. நம்மளனா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கண்ணாடியை என்கிட்ட கொண்டு வா. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரியே செய்யறாங்க. பார்த்தா அந்த மிரருக்குள்ள ஒரு உருவம் வந்துருது. அவங்களுக்கு சமசாக்கா இருக்கு. நான் தான் ஆஸ்ட்ரேலியர் யூன்னு. அங்க இருக்கிற எல்லா கண்ணாடியிலையும் அவரு மாறி மாறி வர ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு நாள் நான் தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அதுக்கு நன்றி கடனா நான் வெளி உலகத்துக்கு வரத்துக்கான ஒரு மேஜிக்கல் பாடியை நீ எனக்காக ரெடி பண்ணி தரணும். விட்டா நீ பேசிட்டே போவோன்னு சொல்லி அவங்க இதை எடுத்து தூக்கி போட போக, ஒரு நிமிஷம், மிரர் ஆஃப் யூத் எங்க இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்றேன். நம்ம ஹீரோயினும் இது நல்ல டீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே ஈபியை காட்டுறாங்க. நம்ம கமாண்டருக்கு கிங்கோட ஆர்டர் வந்து சேருது. வேலை செய்ய முடியாத பணைய கைதிங்க எல்லாரையும் கொன்னுருங்கன்னு அதுல போட்டிருக்க. அவரால் அதை சுத்தமா நம்ப முடியல. நம்ம எம்பரரா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அங்கிருந்த ஒருத்தர் அவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு ஓடிடுறான். அசிஸ்டன்ட் அவங்கள போட்டுதல்ல போக கமாண்டர் தடுத்துடுறாரு. அவன் போகட்டும்னு அவரு சொன்னதோட அப்படியே எபிசோட் 3 முடியுது. பிறந்ததுல இருந்து நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்கிற அந்த கிறிஸ்டலுக்கு இப்போ ஒரு வழியா உயிர் வந்துருச்சு. அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆஸ்ட்ரேலியரோட பவர் என்ன, அவர் எப்படி திடீர்னு இப்பன்னு பார்த்து கண் முழிச்சாருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.